ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா அது ஒரு பேரிஷ் பேட்டர்னு. ஸோ பேரிஷ் பேட்டர்னா இந்த பேட்டர்னுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு கீழே போகும். அதாவது மார்க்கெட் வந்து கீழே போகுது, அந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு கீழே செல்லிங் சைட் போகுதுன்னு சொல்கிறது தான் டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னு. ஸோ டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ப்ரைஸ் மேலேருந்து கீழே வந்திருக்கும், இந்த லெவல் கிட்ட வந்து பவுன்ஸ் ஆகிருக்கும். அகெயின் இந்த ஹை போயிட்டு இந்த ஹைன்ட்டில் ஓரளவுக்கு ஹை போயிட்டு ஃபால் ஆகும். அகெயின் சேம் இந்த லெவலிருந்து பவுன்ஸ் ஆகிருக்கும், பவுன்ஸ் ஆகிட்டு இந்த சம் லெவலுக்கு போயிட்டு அகெயின் கீழே விழுகும். ஸோ இதுக்கு ஈக்குவலாக லெவல் போகாது. ஸோ இந்த லெவலோட கொஞ்சம் கீழே அந்த மாதிரி போயிட்டு அந்த இடத்துலேருந்து திரும்பி பவுன்ஸ் ஆகி கீழே பவுன்ஸ் ஆகிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த சப்போர்ட் இருக்குல்ல, ஸோ இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணி கீழே போயிடும். ஸோ யூஸ்வலாக இப்படி தான் இருக்கும். ப்ரைஸ் மேலேருந்து இங்கே வந்து பவுன்ஸ் ஆகிட்டு இந்த லெவல் போயிடும். அகெயின் அங்கேருந்து ஒரு கீழே அப்படியே வந்து கீழே இந்த சப்போர்ட் கிட்டேருந்து ஒரு பவுன்ஸ் ஆகும். ஸோ பவுன்ஸ் ஆகிட்டு அந்த போகிற லெவல் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தான் போகும். இதுக்கப்புறம் அதே அகெயின் ஒரு ஃபால் ஆகும். ஸோ ஃபால் ஆகிட்டு ரொம்ப நேரம் இப்படியே சப்போர்ட் கிட்டேயே டைட் கன்சால்டேஷன் மாதிரி போயிட்டுருக்கும். கன்சால்டேஷன்னா ப்ரைஸ் வந்து சப்போர்ட்லேயே அப்படியே சைடாக ஃப்ளாட்டாக போயிட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரியும் போகும். ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு போயிட்டு அகெயின் இங்கே இது வரைக்கும் ஃபால் ஆகிட்டு ஒரு 2-3 கேண்டில் வந்து லைட்டாக சைடாக போயிட்டு அகெயின் பிரேக் ஆகிட்டு கீழே போயிடும். ஸோ நம்ம எப்படி நான் அசெண்டிங் ட்ரையாங்கிளில் நான் சொன்னேனோ அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து கீழே பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே போகும். அசெண்டிங் ட்ரையாங்கிளில் வந்து ப்ரைஸ் மேலே ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு மேலே போகும். ஸோ அசெண்டிங் ட்ரையாங்கிள் சார்ட் படான்னு பார்க்காதவங்க நான் மேலே இந்த ஐயில் தரேன், ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரியே டிசெண்டிங் ட்ரையாங்கிள்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீரீஸ் ஆஃப் லோவர் ஹைஸ் அப்ரோச்சிங் த சப்போர்ட். ஸோ இதுதான் லோவர் ஹை. ஸோ இது ஒரு ஹை, இது ஒரு ஹையா. ஸோ ஹை வந்து கீழே போயிட்டே இருக்கும். ஸோ லோவரில் போயிட்டே இருக்கனால தான் இது வந்து லோவர் ஹைஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போல்லாம் வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு வந்து ப்ரைஸ் லோவர் ஹைஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குதோ அந்த சப்போர்ட் வந்து ஈஸியாக பிரேக் ஆகிரும். அதாவது ஒரு 80% வந்து பிரேக் ஆக சான்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம் தான். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 3 பாசிபிள் ரீசன் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா தி செல்லர்ஸ் ஆர் வில்லிங் டு செல் அட் லோ ப்ரைஸஸ், தட் இஸ் லேக் ஆஃப் பையிங் ப்ரெஷர், செல் ஸ்டாப் ஆர்டர்ஸ் ஆர் கிளஸ்டர்ட் பிலோ தி சப்போர்ட். ஸோ செல்லர்ஸ் ஆர் வில்லிங் டு செல் அட் லோ ப்ரைஸஸ்னால் ஸோ ப்ரைஸ் வந்து இங்கே ரீச் ஆயிடுச்சு, இங்கேருந்து செல் பண்ணிட்டாங்க, அகெயின் ப்ரைஸ் வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆயிடுச்சு இந்த லெவலுக்கு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் வந்து ப்ரைஸை செல் பண்ண விருப்பப்படுறதுனால தான் ப்ரைஸ் இங்கேருந்து கீழே ஃபாலோ ஆகுது. ஸோ சப்போஸ் வந்து செல்லர்ஸ் வந்து இங்கே செல் பண்ணலைன்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக போயிட்டு அகெயின் ஒரு பையிங் ப்ரெஷர் உள்ளே வந்துச்சுன்னா ப்ரைஸ் மேலே போகுமா. ஸோ ஆனால் இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் வந்து ப்ரைஸை வந்து கீழே கொண்டு போயிடுறாங்க. நிறையா பேர் செல் பண்ணுறதுனால தான் ப்ரைஸ் இந்த அளவுக்கு எந்திரிச்சிட்டு அகெயின் ஒரு ஃபாலோ ஆயிடுது. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் லேக் ஆஃப் பையிங் ப்ரெஷர். ஸோ பையிங் ப்ரெஷர் இங்கே வந்து பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா, அதாவது ஸ்டாக் இங்கே வந்து பவுன்ஸ் ஆகும்ல, ஸோ இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் க்ரியேட் ஆயிருந்துச்சுன்னா ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிட்டு அகெயின் இந்த லெவல் வரைக்கும் போயிட்டு மேலே போக சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இங்கேருந்து பவுன்ஸ் ஆகிட்டு இவ்வளோ தூரம் தான் போக முடிஞ்சுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட பையிங் ப்ரெஷர் இல்லாதனால, அந்த ஸ்டாக்கில் பையிங் ப்ரெஷர் இல்லாதனால செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக உள்ளே வரனால ஸ்டாக் இந்த லெவலுக்கு மட்டும் போயிட்டு இங்கேருந்து நல்லா ஃபால் ஆகிடுது. ஸோ அதுதான் செகண்ட் பாயிண்ட்டு. தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா செல் ஸ்டாப் ஆர்டர்ஸ் ஆர் கிளஸ்டர்ட் பிலோ தி சப்போர்ட். ஸோ ப்ரைஸ் வந்து கீழே போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம இது வரைக்கும் படித்தது என்னென்னா, எப்போ வந்து ப்ரைஸ் வந்து சப்போர்ட் கிட்ட ரீச் ஆகுதோ நம்ம அந்த இடத்துல பை பண்ணணுன்னு தான் படிச்சிருப்பாங்க நிறையா பேர். அதாவது நியூ ட்ரேடர்ஸு, அப்புறம் நியூன்ட்டில் ஒரு இந்த பேட்டர்ன்லாம் தெரியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸோ சப்போர்ட் கிட்ட வந்து பை பண்ணணுன்னு தான் நினச்சிருப்பாங்க. ஸோ அவங்க இங்கே பை பண்ணியிருப்பாங்க, ஸ்டாப் லாஸ் வந்து கீழே வச்சுருப்பாங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா செல் ஆர்டர்ஸு. ஸோ இங்கே பை பண்ணுறாங்கன்னா இங்கே செல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் அதுதான். ஸோ ப்ரைஸ் வந்து அப்படியே இங்கே கன்சால்டேட்டாக இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை ஹிட் ஆகிட்டு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் செல்லிங் ப்ரெஷர் க்ரியேட் ஆகி ப்ரைஸ் வந்து நல்லா ஃபால் ஆகும். ஸோ அதுதான் பிரேக் அவுட். ஸோ இங்கே தான் பை பண்ணுறாங்கன்னா இங்கே வச்சுருப்பாங்க. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த லெவலுக்கு ரீச் ஆகிட்டு அவங்க வச்ச இந்த செல்லிங் ஸ்டாப் ஆர்டர் இருக்குல்ல, ஸ்டாப் லாஸ் ஆர்டர் இருக்குல்ல, ஸோ அதை ஹிட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் வந்து ஃபோர்ஸாக கீழே போயிடும். ஸோ அதுதான் பிரேக் அவுட். ஸோ அதுதான் தேர்ட் பாயிண்ட் சொல்கிறது. ஸோ இப்போ வந்து பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு நம்ம எப்படி எந்த டைமில் ட்ரேட் பண்ணணும், எந்த இடத்துல ட்ரேட் என்ட்ரு ஆகணுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நான் காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், த பிரேக் அவுட் ஷுட் அக்கர் நியர் த டிப் ஆஃப் த டிசைனிங் ட்ரையாங்கிள். ஸோ பிரேக் அவுட் வந்து அந்த சப்போர்ட் இருக்குல்ல, ஸோ அந்த டிப்பில் வந்து அக்கர் ஆகும் கரெக்டாக. இருங்க நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இது ஒரு சப்போர்ட்டு, இந்த லைன் ஒரு சப்போர்ட்டு. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோவர் ஹைஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருந்திருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா
இதுதான் மெயின் சப்போர்ட்டு. ப்ரைஸ் வந்து நல்லா பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ப்ரைஸை வந்து இந்த லெவலை வந்து ஒரு நல்ல ஷார்ப் பிரேக் அவுட் தரும். ஸோ ஷார்ப் கேண்டில் வந்து அந்த பிரேக் பண்ணும். ஸோ அதுதான் வந்து அப்போ தான் நம்ம என்ட்ரு ஆகணும். அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, த மோர் டைம் சப்போர்ட் இஸ் டெஸ்டட் தி பெட்டர். ஸோ இந்த சப்போர்ட் கிட்ட வந்து எவ்வளோ டைம் வந்து ப்ரைஸ் வந்து டச் ஆகுதோ, அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே டச் பண்ணியிருக்கு, இங்கே டச் பண்ணியிருக்கு, இங்கே டச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக வந்து அந்த சப்போர்ட் வந்து டச் பண்ணுதோ, ப்ரைஸ் வந்து சப்போர்ட்டை டச் பண்ணுதோ, அந்த அளவுக்கு வந்து அந்த சப்போர்ட் வீக்காக இருக்குன்னு அர்த்தம். ஸோ சப்போர்ட் வீக் ஆச்சுன்னா ப்ரைஸ் வந்து உடச்சிட்டு கீழே போயிடும். ஸோ அதுதான் செகண்ட் பாயிண்ட்டு. அண்ட் தென் எப்போ நம்ம ப்ளேஸ் பண்ணலாம், ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலான்னா செல் ஸ்டாப் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பிரேக் அண்ட் க்ளோஸ். ஸோ பிரேக் அண்ட் க்ளோஸ் வந்து நான் போன வீடியோலேயே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, நான் இதுலேயும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ செல் ஸ்டாப் ஆர்டர்னால் இந்த சப்போர்ட்டுக்கு கீழே நமக்கு ஒரு லோ போயிருக்கும்ல, அதாவது இந்த விக்ஸ் எல்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த விக்ஸ் வந்து லோ போயிருக்கும்ல. ஸோ அந்த லோக்கு கொஞ்சம் கீழே வந்து ஒரு செல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள், லிமிட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். செல் லிமிட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா ப்ரைஸ் வந்து பிரேக் ஆகிட்டு உங்கள் லிமிட் ஆர்டர் ஹிட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகும். ஸோ நீங்கள் இங்கேயே ட்ரேட் என்ட்ரு ஆயிடுவீங்க. அப்படி இல்லைன்னா நமக்கு இங்கே வந்து லோ போயிருக்கும்ல, அதாவது சப்போர்ட்டு கீழே ஒரு லோ போயிருக்கும்ல. ஸோ அந்த லோக்கு கீழே, ஸோ அந்த லோக்கு எக்ஸாக்டாக இல்லை, அந்த லோக்கு கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகும்ல. ஸோ அந்த கேண்டிலில் வந்து நீங்கள் வந்து செல் பண்ணணும். ஸோ இதுதான் ரெண்டு ஆப்ஷன். ஸோ நீங்கள் வந்து செல் ஸ்டாப் ஆர்டர் யூஸ் பண்ணலாம், இல்லைனா அந்த சப்போர்ட்டு கீழே போயிருக்க லோ வந்து இன்னொரு கேண்டில் வந்து கீழே போய் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அந்த கேண்டில் நீங்கள் என்ட்ரு ஆகலாம். ஸோ இதான் அந்த 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த சப்போர்ட்டை வந்து ப்ரைஸ் வந்து நல்லா பிரேக் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா, த மோர் டைம்ஸ் த சப்போர்ட் இஸ் டெஸ்டட் தி பெட்டர். ஸோ இந்த சப்போர்ட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ டச் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து ஸ்டாக் வந்து வீக்காக இருக்குன்னு அர்த்தம். ஸோ மேக்ஸிமம் வந்து அந்த ஒரு 4-5 டைம் டச் ஆச்சுன்னா உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கீழே வந்திருக்கு, அகைன் இங்கேருந்து கீழே விழுந்திருக்கு. ப்ரைஸ் வந்து இந்த ஹைக்கு போயிட்டு அதுக்கப்புறமா இந்த ஹையை தாண்டவே முடியல. ஸோ அப்படியே மேலே போனாலும் திரும்பி ஃபால் ஆயிடுது. இங்கே பாருங்கள், மேலே போயிட்டு அகைன் ஃபால் ஆயிடுது. ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் ப்ரைஸ் வந்து கீழே தான் போகுது, அதாவது ப்ரைஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுது மேலே போகிறதுக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் சப்போர்ட் பிரேக் பண்ணுறப்போ நீங்கள் ஒரு செல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியோ, அப்படி இல்லையோ நீங்கள் வந்து ஒரு அந்த கேண்டில், அதாவது இந்த கேண்டில் லோஸ் இருக்குல்ல, ஸோ இந்த லோஸு கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்கள் செல் பண்ணலாம். ஸோ இதுதான் ஆப்ஷன்ஸு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கலான்ட்டு தான். ஸோ ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இது ஒரு சப்போர்ட்டா. ஸோ ப்ரைஸ் வந்து இங்கே ஹை, அண்ட் தென் இங்கே ஹை, இங்கே ஹை, இங்கே ஹை, அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு லோவர் ஹைஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ பிரேக் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே உங்களுக்கு ப்ரீவியஸ் ஸ்விங் வந்து நான் தனியாக வீடியோ போடுறேன், ப்ரீவியஸ் ஸ்விங்ஸ்னால் என்னென்னுட்டு. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்விங் வந்து இதுதான் ஸ்விங் ஹைன்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரைஸ் வந்து இங்கே பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் ஸ்விங்னால் பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரீவியஸ் ஸ்விங்ஸ். அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, ப்ரைஸ் வந்து ஒரு லெவலுக்கு போயிட்டு கீழே விழுந்திருக்கும், கடைசியாக ஒரு லெவலுக்கு போயிட்டு ஃபால் ஆகிருக்கும். ஸோ அதுதான் ப்ரீவியஸ் ஸ்விங்குன்னு சொல்லுவாங்க. அகைன் இதுக்கு ப்ரீவியஸ் ஸ்விங் பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ரீவியஸ் ஸ்விங் பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ரீவியஸ் ஸ்விங் பார்த்தீங்கன்னா இது. ஸோ இந்த லெவல் வரக்கு முன்னாடி ஒரு ஹை போயிருக்கும்ல. ஸோ இங்கே தான் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இந்த லெவல் வரக்கு முன்னாடி ஒரு ஹை போயிருக்கும்ல. ஸோ அதுதான் ப்ரீவியஸ் ஸ்விங். அகைன் இந்த லெவல் வரக்கு முன்னாடி ஒரு ஹை போயிருக்கும்ல. ஸோ அதுதான் ப்ரீவியஸ் ஸ்விங். ஸோ இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்க்கு மேலே தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்கு நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், எப்படி ஏடிஆர் சூஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ ஏடிஆர் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் மேலே ஐயில் தர, அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இந்த இடத்துலேருந்து ஏடிஆர் வேல்யூ பார்த்து நம்ம இந்த லெவல், இந்த ஹையும் ஏடிஆர் வேல்யூயும் ப்ளஸ் பண்ணி ஸ்டாப் லாஸ் வைப்போம். ஸோ அப்படி தான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். அண்ட் தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் இப்போ ஸ்டாக் வந்து ரிசனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதாவது பிரேக் அவுட்டில் என்ட்ரு ஆகலான்னு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஆனால் பிரேக் அவுட் டக்குன்னு ஆயிடுச்சு, அதாவது சீக்கிரமாக ஆயிடுச்சு பிரேக் அவுட், நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா அந்த ப்ரைஸ் வந்து உங்கள் சப்போர்ட் நீங்கள் வரைஞ்சிங்கல்ல, அதாவது பிரேக் ஆகிட்டு கீழே போன ப்ரைஸ் வந்து நீங்கள் ஒரு சப்போர்ட் வரைஞ்சிங்கல்ல, ஸோ அந்த சப்போர்ட் கிட்ட வர விட்டுட்டு அந்த சப்போர்ட் கிட்ட வந்து ஒரு பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணலாம். ஸோ நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், சப்போர்ட்டு இது ஒரு ட்ரெண்ட் லைன். ஸோ ட்ரெண்ட் லைன் மீன்ஸ் இதுதான் லோவர் ஹைஸ். ஸோ இந்த ஹை, இந்த ஹை, இந்த ஹை, ஸோ இதுதான் லோவர் ஹைஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இங்கே பிரேக் பண்ணிடுச்சு, நீங்கள் இங்கே என்ட்ராக மறந்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து லைக் சான்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டு அப்படியே அகெயின் கொஞ்சம் மேலே போயிருக்கும்.
ஸோ மேலே போயிட்டே பார்த்தீங்கன்னா இந்த லெவல் கிட்ட போயிட்டு ஒரு ஸ்ட்ராங் ஒரு பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுதான் ரீடெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த லெவலை வந்து ரீடெஸ்ட் பண்ணும். ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் வந்து இந்த கேண்டில் நீங்கள் வந்து செல் பண்ணலாம். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமா ப்ரைஸ் ரீடெஸ்ட் ஆக விட்டுட்டு ஸோ இந்த லெவல் கிட்ட இந்த லெவலுன்ட்டு இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் தூரம் வரும் ப்ரைஸு. எப்போவுமே வந்து இந்த லெவலை ரீடெஸ்ட் பண்ணணும்னு நம்ம சொல்ல முடியாது, ஓரளவுக்கு கிட்ட வரும். ஸோ வந்துட்டு நீங்கள் ஒரு பேரிஷ் கேண்டில் பார்த்துட்டு நீங்கள் வந்து செல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ ப்ரைஸ் ரீடெஸ்ட் ஆகுதில்ல, ஸோ இங்கே வந்து ஒரு லோவர் டைம் ஃப்ரேமில் வந்து அவங்க ட்ரெண்ட் லைன் வரைவாங்க. ஸோ ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்டு லோவர் டைம் ஃப்ரேமில் வந்து அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆன உடனே அவங்க வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் பண்ணுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் போடுறேன், எப்படி வந்து மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுன்ட்டு. ஸோ இப்போதைக்கு நீங்கள் இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ப்ரைஸ் ரீடெஸ்ட் ஆக விட்டுட்டு ஒரு பேரிஷ் கேண்டில் பார்த்தோன்னா நீங்கள் வந்து செல் பண்ணலாம். அண்ட் தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சம்டைம்ஸ் வந்து இது ஹேப்பன் ஆகாது, இது நடக்காது. ஸோ இந்த ரீடெஸ்ட் வந்து நடக்கவே நடக்காது, ஸ்டாக் வந்து நல்லா ஃபாலோ ஆயிரும். ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா, இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், இது சப்போர்ட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து லோவர் ஹைஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சடன் ஃபால், பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து இங்கே தான் சப்போர்ட் இருக்குது, இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துருச்சு. ஸோ நம்ம எப்போவுமே ஒரு ட்ரேட் என்ட்ரு ஆகிறோம்னா நம்ம வந்து ஏரியா ஆஃப் வேல்யூ கிட்ட தான் நம்ம என்ட்ரு ஆகணும். லைக் ஏரியா ஆஃப் வேல்யூனா சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு, ட்ரெண்ட் லைனு, மூவிங் ஆவரேஜஸ். ஸோ இதுதான் வந்து ஏரியா ஆஃப் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு ட்ரேட் என்ட்ரு ஆகுறீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் என்ட்ரு ஆகணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ படி உங்களுக்கு வந்து லைக் ஒரு ஃபேவரபுளாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஃபால் ஆயிடுச்சு, இவ்வளோ தூரம் ஃபாலோ ஆயிடுச்சு, கேப் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, உடனே நீங்கள் இங்கே வந்து செல் பண்ணிடாதீங்க. ஸோ ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஒரு லைக் ஒரு கொஞ்சம் சைடாவோ இல்லை வந்து கொஞ்சம் லைட்டாக ரிட்டெஸ்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சைடாவோ இல்லை ரிட்டெஸ்ட்டோ பண்ண விட்டுட்டு நீங்கள் வந்து அந்த லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸில் பாருங்கள், ப்ரைஸ் வந்து இது வரைக்கும் வந்துட்டு ஒரு சைட்வேஸ் மூமெண்ட் போயிருக்கு, கொஞ்சம் ரேஞ்ச் மூமெண்ட் போயிருக்கு. ஸோ அந்த ரேஞ்ச் மூமெண்ட் போனதுக்கப்புறமா அந்த ரேஞ்ச் போயிருக்கும்ல, ரேஞ்சில் ஒரு லோ போயிருக்கும்ல, ஸோ அந்த லோ வந்து பிரேக் ஆனதுக்கப்புறம், அதாவது பிரேக் பண்ண கேண்டில் இருக்குல்ல, ஸோ பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆன கேண்டில் இருக்குல்ல, ஸோ இங்கே பாருங்கள் இதுதான் இந்த கேண்டில். ஸோ இந்த லோ வந்து பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து செல் பண்ணலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா ஒரு பெரிய பேக் டு பேக் ஒரு பேரிஷ் மொமெண்டமில் ஏதாவது பிரேக் ஆச்சுனாவோ இல்லை புல்லிஷ் மொமெண்ட்டில் பிரேக் ஆச்சுனாலோ, சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ பிரேக் ஆச்சுனாலோ நீங்கள் வந்து லைக் உடனே இங்கே என்ட்ரு ஆகிடாதீங்க. கொஞ்சம் ப்ரைஸ் வந்து ரிட்டெஸ்ட் ஆகட்டும், ஆனால் ப்ரைஸ் வந்து லைக் ஒரு புல் பேக் எடுக்கட்டும். இதுதான் புல் பேக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரைஸ் வந்து சைடாக போகும், இல்லை வந்து கொஞ்சம் அப்படியே மேலே போகும், இங்கேருந்து மேலே லைட்டாக போயிட்டு அகைன் கொஞ்சம் ஃபாலோ ஆகும். ஸோ அது என்னன்னா, கொஞ்சம் பேர் வந்து செல் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்களாம் வந்து இங்கே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ஸோ அந்த புக்கிங் நடந்ததுக்கு அப்புறமா அங்கே இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸில் ஒரு லோ போயிருக்கும்ல, ஸோ அந்த லோ வந்து பிரேக் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து செல் பண்ணலாம். பிரேக் மீன்ஸ் அந்த லோ கீழே ப்ரைஸ் க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்கள் வந்து திரும்பி செல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். அகெயின் இந்த டிசைனிங் பேட்டர்ன் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கும்போது நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. ஒரு ஸ்டாக் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது மட்டும் நீங்கள் வந்து இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சப்போர்ட் பிரேக் ஆக விட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஹை ப்ராபபிலிட்டியாக உங்களுக்கு ட்ரேட் சக்ஸஸ் ஆக சான்ஸ் இருக்கும். ஸோ இதே வந்து நீங்கள் வந்து அப் ட்ரெண்டில் வந்து ரிசனிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லைக் அவாய்ட் பண்ணிடுங்க. பிகாஸ் அப் ட்ரெண்டில் வந்து ஸ்டாக் மேலே தான் போகும், மேலே தான் போக அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ கீழே போக வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ அதனால தான் சப்போஸ் உங்களுக்கு ட்ரெண்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு தெரிலனா நான் அதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஹவு டு ஐடென்டிஃபை ட்ரெண்டுன்ட்டு. ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து மூவிங் ஆவரேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. மூவிங் ஆவரேஜ் அதாவது 200 பீரியட் மூவிங் ஆவரேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 200 பீரியட் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ப்ரைஸ் ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குன்னு அர்த்தம். அதே ஸ்டாக் வந்து 200 பீரியட் மூவிங் ஆவரேஜ் கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா உங்கள் ஸ்டாக் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் பார்த்து நீங்கள் வந்து இந்த பேட்டர்ன் பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.